அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2017 வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து ஆரம்பிக்கலாம். வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி, வலிவடக்கு ஊரணியை முழுமையாக விடுவித்து மீள்குடியேற்றத்தை ஏற்படுத்துங்கள், பிரதேச மக்கள் கோரிக்கை என்கின்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை ராணுவத்தையும் அரசியல் தலைவர்களையும் சர்வதேச நீதிமன்றுக்கு அனுப்ப அரசாங்கம் சதி, முன்னாள் அமைச்சர் திசவிதாரண குற்றச்சாட்டு, மீட்கப்பட்ட மீனவர்களை இலங்கைக்கு அழைத்து வர ஏற்பாடு, மாலைத்தீவிலிருந்து பிரதியமைச்சர் ஹாரிஸ், சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை உள்வாங்கும் மறுசீரமைப்புகளுக்கு தயார், பொதுநலவாய அமைப்பு உறுதி போன்ற செய்திகளும் வீரகேசரியின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. முதற்பக்க செய்திகளை தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். ரத்னபுரி மாவட்டத்தில் வறட்சி, மக்கள் அசௌகரியம் என்கின்ற ஒரு செய்தியும், மத்திய மாகாண இந்து கலாசார அமைச்சின் தைப்பொங்கல் விழா இன்று தலவாக்கலையில் என்றொரு செய்தியும் பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது காணாமல் போய் கரை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் காணாமல் போனதாக கூறப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள அந்த கடற்தொழிலாளர்கள் குறித்த செய்தியினை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கமாக விரிவாக தந்துள்ளார் வீரகேசரியின் ஆசிரியர். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி, கலந்தாய்வு செயலணியின் அறிக்கை, அரசாங்கம் நிராகரிக்க முடியாது, முழுமையாக அமுலாக்க வேண்டும், இது அனைத்து இன மக்களினதும் கருத்து, சுமந்திரன் என்பதாக பிரசுரமாகியுள்ளது. குறித்த செய்திகள் நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளத்தில் உடனுக்குடனாக விரிவான பார்வையொன்றை தந்திருந்ததை நாம் இங்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு தினக்குரலின் ஏனைய முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். GSP கிடைக்குமா, நாளை சொல்வேன் என்பதாக மனோ கணேசன் அவர்களுடைய கூற்றை மையப்படுத்தியதாக ஒரு செய்தியும், சிவில் சமூக மற்றும் அரசியல் அழுத்தங்கள் அறிக்கையை நடைமுறைப்படுத்த உதவும் என்றொரு செய்தியும், எழுக தமிழ், கிழக்கு மக்களுக்கு கிடைத்துள்ள மிக பெரும் சந்தர்ப்பம், ஏற்பாட்டுக்குழு தெரிவிப்பு என்றொரு செய்தியும் தினக்குரலின் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போம். ராஜபக்ஷ விருப்பங்களை நிறைவேற்றும் நல்லாட்சி என்கின்ற தலைப்பில் மிகவும் காரசாரமானதாக ஒரு ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான கலந்தாலோசனை பிரிவின் ஆலோசனையானது இலங்கை அரசியலில் பெரும் ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு பரபரப்பான நிலையை தோற்றுவித்திருக்கின்ற நிலையில் அரசாங்கத்தின், அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் எவ்வாறாக அமைந்துள்ளன என்பதை மிகவும் ஆழமாக ஒரு விரிவான பார்வையை தந்துள்ளார் தினக்குரலின் ஆசிரியர். நேயர்களே, வீரகேசரி மற்றும் தினக்குரலை தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தமிழர் கேட்கும் தீர்வே கூட்டமைப்பின் இலக்கு, அதை பெற தீவிர நடவடிக்கை என்கிறார் சம்பந்தன் MP என்கின்ற தலைப்பில் சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை அரசின் திட்டங்களை குழப்ப சதியா, போலீஸ் மா அதிபரிடம் அறிக்கை கோருகின்றார் பிரதமர் ரணில். GSP+ஐ பெறுவதற்கு ஏற்கப்பட்ட நிபந்தனைகளவை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறது எதிரணி. யார் என்ன சொன்னாலும் பின்வாங்காத தேசிய அரசு, ஜனாதிபதி தெரிவிப்பு போன்ற செய்திகள் முதற்பக்க செய்திகளாக சுடரொளியில் பிரசுரமாகியுள்ளன. செய்திகளை தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். நம்பிக்கை மட்டும் தந்திடுமா நன்மை, கேள்வியோடு கூடியதாக ஒரு ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்பன தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு காலம் காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சுடரொளியின் ஆசிரியர், இந்த தை திருநாள் மலர்ந்துள்ள நிலையிலாவது அந்த நம்பிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு தமிழ் மக்களுக்கான நன்மைகள் கிட்டுமா என்பதை விரிவாக தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தினூடாக அலசியுள்ளார். அவற்றை தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் காரைக்கதிர் மற்றும் உதயன் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஐநாவின் அவதானிப்பை நிறுத்துவதில் அரசு முனைப்பு, மங்களவின் பிரிட்டன் பயணம் அதற்கானதொரு முத்தாய்ப்பே என்கின்ற தலைப்பில் உதயனின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது.
அதேவேளை வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நீதி பொறிமுறையில் தாமதம் நல்லதல்ல, இலங்கை அரசு பின்வாங்க கூடாது, மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்து என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். தீர்வு கிட்டாததாலேயே தமிழ் ஏற்பாடு, அதற்காக கூட்டமைப்பு ஏன் குழம்ப வேண்டும், விளக்க கூட்டத்தில் வியாழேந்திரன் MP கேள்வி என்பதாக காலைக்கதிரின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியுள்ள தி சண்டே டைம்ஸ் மற்றும் லங்காதீப ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் தி சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, GSP+ வரிச்சலுகையானது இலங்கைக்கு கிடைக்க வேண்டுமாயின் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களில் தற்போது அவை தாக்கம் செலுத்துவதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தேசிய அரசாங்கத்தின் 5 வருட கால மனித உரிமைகள் தொடர்பிலான அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை நல்லிணக்க அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அவசரமாக அவற்றை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு அவை தள்ளப்பட்டுள்ளன என்பதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது தி சண்டே டைம்ஸ் பத்திரிகை. அதேவேளை லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலானது தள்ளி போகின்ற நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று, அதாவது இந்த வருடம் நடைபெறும் என்று கடந்த ஆண்டில் நல்லிணக்க அரசாங்கமானது தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த வருடமும் ஆரம்பித்துவிட்டது. ஆயினும் உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பிலான நிலையான ஒரு அறிவிப்பை இன்னும் தேசிய அரசாங்கம் முன்வைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அரசியல் வட்டாரங்கள் அதனை ஒரு குறையாக சுட்டிக்காட்டுகின்ற தன்மை மேலெழுந்துள்ளது என்று தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. உள்நாட்டு செய்திகள் இவ்வாறாக அமைந்திருக்க நாம் சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது விரிவான பார்வையொன்றை செலுத்தலாம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளாக, ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக ஆஸ்திரேலிய சுகாதார அமைச்சர் ராஜினாமா என்றொரு செய்தியும், கடும் குளிரில் தவித்து வரும் குடியேற்றவாசிகள் ஐநா கவலை என்றொரு செய்தியும், சிரியாவை தாக்கிய இஸ்ரேல் ராக்கெட்டுகள் கேள்வியுடன் கூடியதான ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளன. இவையே இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள முக்கிய சில சர்வதேச செய்திகளாகும். அவற்றைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். சூடுபிடித்துள்ள தமிழகத்தின் அரசியல் களம் மற்றும் ஜல்லிக்கட்டு விவகாரங்கள் என்பவற்றை மையப்படுத்தி இன்றைய இந்திய செய்திகள் பிரசுரமாகியுள்ளன. அந்த வகையில் சசிகலா காலில் OBS விளக்காரணம் என்பதாக ஒரு மாறுபட்ட விடயம் ஒன்றை குறிப்பிட்டு ஒரு செய்தி இங்கே அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வண்ணம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை என்றொரு செய்தியும், 5 தேர்தல் அதிகாரிகளும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் மாயம், மாவோயிஸ்ட் பகுதியில் மர்மம் என்பதாக ஒரு செய்தியும் பிரசுரமாகியுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எவ்வாறாயினும் மீண்டும் அந்த நாற்காலியை கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற முனைப்பில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார். ஆனால் அந்த ஜனாதிபதி என்கின்ற அதிகாரம் மிக்க நாற்காலியானது அவருடைய எட்டாக்கனியாக தொலை தூரத்திலேயே இருக்கின்றது. அதனை சித்தரிக்கும் வகையில் மலையுச்சியில் நிற்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ மலையுச்சிக்கு அப்பால் இருக்கின்ற அந்த நாற்காலியை பிடிப்பதற்கு இனி இல்லை என்ற அளவிற்கு தன்னுடைய பிரயத்தனத்தை செலவழிக்கின்றார் என்பது போன்று சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது, தேசிய உற்பத்தி, GSP+ வரிச்சலுகை மற்றும் தைத்திருநாள் என்கின்ற 3 விடயங்களையும் இணைத்ததாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நல்லிணக்க அரசாங்கத்தின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரும் தேசிய உற்பத்தி என்கின்ற மாடானது மிகவும் மெலிந்து போய் நலிந்த நிலையில் நிற்க அவற்றுக்கு GSP+ வரிச்சலுகை என்கின்ற அந்த புல்லை உண்ண கொடுக்கின்றார்கள். அதாவது இலங்கையின் தேசிய உற்பத்தி என்பது மிகவும் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரிச்சலுகையற்ற விதத்தில் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சலுகையை பெற்றுக் கொடுப்பதால் மாத்திரம் என்ன பயன் விளைந்துவிடப் போகின்றது? இங்கு தேசிய உற்பத்தியே இல்லாத நிலையில் எவற்றை ஏற்றுமதி செய்ய போகின்றார்கள் என்பது போன்று சித்தரித்து தினக்குரல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.